அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் செப்டம்பர் மாதத்தில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, செப்டம்பர் மாதம் முடிவதற்குள் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதே வேளையில் சற்று கவனத்துடன் நடைபெற வேண்டிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன, இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் கடகராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த வேளையில் செப்டம்பர் மாதத்தில் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கடகராசிக்காரர்களுக்கு புதன் பயிற்சி, செவ்வாய், சூரியன், சுக்கிரன், ராசியின் அதிபதியான சந்திரன் என பல கிரகநிலைகளின் பயிற்சி ஏற்படக்கூடிய இந்த தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த செப்டம்பர் மாதத்தில் நிச்சயம் உருவாக்கி கொடுக்கும். ராசியின் ஆதராக இருக்கக்கூடிய சுக்கிரன், சந்திரன் இந்த வேளையில் 12 இடங்களிலும் பலம் பெற போகிறாருங்க. ராசியின் ஆதராக இருக்கக்கூடிய சந்திரன் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வந்தாலும் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாலும் கூட அவர் உச்சம் பெறும் தருணம் மிக பெரிய அளவில் ரெட்டிப்பு நன்மை, ரெட்டிப்பு வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் அது லாபஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. எனவே மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே ராசியின் அதிபதியான சந்திரனின் அமைப்பால் உண்டு. சந்திரன் மட்டுமல்ல, வித்யாகாரகரான புதன் முற்பகுதியில் மிக வலுவாக தனஸ்தானத்திலும் பிற்பகுதியில் தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. ராசிக்கு தைரியாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் விரையாதிபதியமாக இருக்கிறார். அவர் மிகவும் வலுவாக சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்தில் உச்சம் பெறும் தருணம் என்பது அற்புதமான நேரமாக நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. ஏனென்றால் புதன் உச்சம் பெறக்கூடிய தருணத்தில் பொருளாதார ரீதியான வளர்ச்சி நிறைவை பெறக்கூடிய வகையில் மிக நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. எனவே பொருளாதார நிலை உறுதியாகவே உயரும். புதிய முயற்சிகளில் வெற்றி எளிதாக கிடைக்கும். எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை அந்த நேரத்தில் செய்யக்கூடிய அளவிற்கு பொருளாதார நிலையில் வலுப்பெறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. வாகனம் வாங்கும் யோகமும், புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் உச்சம் பெறக்கூடிய புதனின் அமைப்பால் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. வீட்டை பழுது பார்த்தல் அல்லது கட்டிய வீட்டை வாங்குதல் போன்ற பணிகள் மிக சிறப்பாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. எதை செய்தாலும் சிந்தித்து சிறப்பாக செயல்படுத்துவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் செல்வாக்கை அதிகரித்து கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. அது மட்டுமல்லாது செவ்வாய் மிக வலுவாக தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்தில் இருந்து சுகஸ்தானமாகிய 4இல் நுழைகிறாருங்க. ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் சுகஸ்தானத்தில் வருவதால் தாய் வழி உறவு முறைகள் மிக சிறப்பாக வலுப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. சுகஸ்தானத்திற்குள் செவ்வாய் வருவதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தொல்லை தந்து வந்த எதிரிகளின் தொல்லை இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுங்க. எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. நல்ல நிகழ்ச்சிகளில் சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அல்லது விற்கக்கூடிய விஷயங்கள் உறுதியாகவே கைகூடும். இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தொழில் உத்தியோக ரீதியான நெருக்கடிகள் கட்டுக்குள் வருவதோடு தொழில் ரீதியாக முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் எளிதில் வெற்றிகரமாக அமையும். வாடகை கட்டிடத்தில் இருக்கக்கூடிய தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக செவ்வாய் மாற்றி கொடுக்கிறாருங்க. மேலும் சூரியன் இந்த வேளையில் தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று முற்பகுதியிலும் பிற்பகுதியில் தைரியஸ்தானத்திலும் நுழைகிறார். ராசிக்கு தனாதிபதியான சூரியன் இரு அமைப்பும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் இந்த வேளை கடகராசிக்காரர்களுக்கு சூரியனின் அமைப்பால் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். கடகராசிக்காரர்கள் நினைப்பதை காட்டிலும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள்,
அலைச்சல்கள் சிரமங்கள் கட்டுக்குள் வருவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் உயர்வும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக சூரியன் உறுதிப்படுத்துகிறார். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சனி வலம் வருகிறாருங்க. மற்ற கிரகநிலைகள் சாதகமாகவும் சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் கூட சனி ஒருவர் தனித்து சாதகமான அமைப்பில் வலம் வருவது உறுதியாகவே கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகள் சிரமங்கள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குறைவில்லாமல் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சனி பகவான் 9ஆம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் நீங்கள் நினைத்த பல காரியங்களை தொய்வின்றி செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உறுதியாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் திட்டமிட்டபடியே கணக்கச்சிதமாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது மத்திய மாநில அரசின் வரி சலுகைகள் மானிய சலுகைகள் உள்ளிட்ட பல சலுகைகள் இந்த தருணத்தில் தொழில் துவங்கக்கூடிய வகையில் சிறப்பாக கைகூட போகிறது. பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கனக்கச்சிதமாக அமைவதால் அசுர வளர்ச்சியை பெறுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக சனியின் அமைப்பால் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதே வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க ராகு. மோட்சக்காரகரான கேது குடும்பஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார். அஷ்டமத்தில் ராகு இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக அஷ்டம சனியின் ஆதிக்கமும் கண்டச்சனியின் ஆதிக்கமும் நிறைந்திருந்த வேளையில் இந்த தருணத்தில் ராகு அஷ்டமத்தில் இருந்தாலும் பெரிய அளவிலான சிரமங்களை நிச்சயமாக கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்திவிட மாட்டார். எனவே நெருக்கடிகள் உறுதியாக கட்டுக்குள் இருக்கும். எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. மோட்சக்காரகரான கேது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் இருப்பதால் பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. ஏனென்றால் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் வார்த்தைகளை நிதானத்துடன் பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாது எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் இல்லாமல் செயல்படக்கூடிய தெளிவான மனநிலையை உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க மோட்சக்காரகரான கேது. எனவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிக சிறப்பான மாறுதல் உண்டு. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தனது சொந்த நட்சத்திரத்தில் விரயஸ்தானமாகிய 12இல் வலம் வருகிறார். குரு விரயத்தில் இருப்பதால் பல்வேறு வகையான சுப விரயங்கள் நிறைவாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்பத்தில் பல்வேறு வகையில மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் சுபகாரியங்கள் உறுதியாக கைகூடுங்க. இந்த தருணத்தில் குரு பகவான் விரயத்தில் இருந்தாலும் தனது சொந்த நட்சத்திரத்தில் வலம் வரக்கூடிய வேளையில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் காரிய வெற்றி நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக குரு மாற்றி கொடுக்க போகிறாருங்க. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த செப்டம்பர் மாதத்தில் கால பைரவரை வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வரக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கும் கிரகநிலைகள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.